இந்த 18 வருஷத்துல நம்ம வந்து 12 வாட்டி பிளே ஆஃப்குள்ள போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம 10 வாட்டி ஃபைனல்ஸ் ஆடியிருக்கோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 10 வருஷத்துல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், 5 மேட்ச் தோத்துருக்கோம். ஆமா, இல்லன்னு சொல்லல. நம்ம தோனி இதுவரைக்கும் மேட்ச்ல இருந்தப்போ 20, 22, 24 இந்த 3 வருஷம் தான் நம்ம பிளே ஆஃப்குள்ளேயே போகல. இப்போ 25 இந்த வருஷமும் நம்மளால போக முடியல. தோனி முறையா கேப்டனா இருந்தப்போ துபாயில நடந்த 2020 மேட்ச்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிளே ஆஃப்ல இருந்து வெளில போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்மளோட தோனி கேப்டன்ஷிப்ல இருந்து கப்படிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து 2022 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜடேஜா வந்து பாதி கேப்டனா இருந்தாரு, பாதி தோனி வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. அந்த வருஷம் பிளே ஆஃப்குள்ள வந்துட்டு நம்ம வெளில போயிட்டோம். அதுக்கடுத்த 2023 நம்ம வழக்கம் போல தோனி கேப்டன்ஷிப்ல இருந்தாரு, நம்ம கப்படிச்சிட்டோம். அடுத்த 2024 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ருத்ராஜ் வந்து கேப்டனா இருந்தாரு, நம்மளோட தோனி வந்து கேப்டனா இல்ல. அதுல வந்து பிளே ஆஃப்குள்ள 5வது மேட்ச்க்குள்ள வந்து நம்ம தோத்துட்டோம். இப்போ அந்த மேட்ச் ஃபுல்லாவே ஆக்சுவலா ருத்ராஜ் தான் வந்து கேப்டனா இருந்தாரு. கரெக்டா? இப்போ 2025 பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ருத்ராஜ் பாதி கேப்டனா இருந்து நெக்ஸ்ட் நம்ம தோனி கேப்டனா வந்தாரு. ஆனா தோனி கேப்டனா வந்தப்பையும் 9 மேட்ச்ல வெறும் 2 மேட்ச் மட்டுமே ஜெயிச்சு ரொம்ப கேவலமா நம்ம இதுல நம்ம வெளில போயிட்டோம்.